Hi guys, ரொம்ப நாள் இந்த டேர்ம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க which is called digital marketing. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா what is digital marketing and what are roles in digital marketing, how to build your career in digital marketing, how to start a digital marketing. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்க புதுசா இருந்தீங்கன்னா அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பார்க்க நினைச்சா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கீழே பெல் ஐகான் தட்டி விட்டுருங்க, லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. வீடியோ க்ரோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கைஸ். வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன் கைஸ் உங்களுக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா இப்போ நம்ம எல்லாமே என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் ஸ்பேஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கோம். டிஜிட்டல் ஸ்பேஸ்ல என்ன பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா பொறுத்து அப்போ ரன் ஆயிட்டு இருக்கோம். ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு கம்பெனி வந்து சேல்ஸ் பண்ண நினைக்கிறாங்கன்னா பிஃபோர் சோஷியல் மீடியா வரதுக்கு முன்னாடி எப்படி சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதை திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா சர்டைன் வேஸ்லாம் சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பர்ல இருக்கலாம், இல்லாட்டா டிவி ஷோஸ்ல இருக்கலாம், இல்லாட்டா அட்வர்டைஸ்மெண்ட். இல்லை ஒரு சேல்ஸ்மேன் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் வந்து ஒரு ஹவுஸுக்கு போயிட்டு அந்த வீடு மூலமா என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணலாமா ட்ரை பண்ணலாம். இப்படி தான் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நோ இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கைஸ். என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு சேல்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியா வந்து ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் பேஸ் இருக்கு. ஏன்னா ஒரு க்ரௌட் வந்து இங்கே அதிகமாக கூடுதுன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அதிகமாக கூடுது. கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஒரு ப்ராடக்ட் வந்து சேல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ஆயுதம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா க்ரௌட் வந்து அதிகமாக சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கனால ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு சர்வீஸை ஈஸியாக சேல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமாக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்றாங்கன்னா ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ சேல் பண்றாங்கன்னா விச் இஸ் கால்ட் மார்க்கெட்டிங். இது எல்லாமே ஒரு டிஜிட்டல் ஸ்பேஸா ரன் ஆயிட்டு இருக்கு விச் இஸ் கால்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதுக்காக அந்த டேர்ம் வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு இருக்காங்க. What are the categories in digital marketing? Digital marketing வந்து ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்கு, ஏகப்பட்ட ரோல்ஸ் இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னென்ன இருக்கு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்கு, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இருக்கு, SEO இருக்கு, ஈமெயில் மார்க்கெட்டிங் இருக்கு. இப்போ கரண்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ மார்க்கெட்டிங். இது மாதிரி நிறைய மார்க்கெட்டிங்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி கம்பெனிஸ் எல்லாமே சோஷியல் மீடியா டார்கெட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. கம்பெனிஸ் எல்லாமே சோஷியல் மீடியா டிபெண்ட் பண்ணி ஏன் ப்ராடக்ட் வந்து சோஷியல் மீடியாவில் சேல்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. என்னன்னா நார்மலாக ஒரு ப்ராடக்ட் வாங்க நினைக்கிறேன், ஒரு ப்ராடக்ட் வந்து ஷூ வாங்க நினைக்கிறேன். அந்த ஷூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறேன். அந்த ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் நார்மலாக அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டிங் எவ்வளோ இருக்கு, அதோட பிரைஸ் எவ்வளோ இருக்குன்னு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணுவேன். கூகுளில் சர்ச் பண்ணிட்டு நான் நார்மலாக அதை வாங்குற மைண்ட் செட்டே இருக்காது எனக்கு. வாங்குற மைண்ட் செட் இல்லாமல் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் மாதிரி சர்ச் பண்ணிட்டு நார்மலாக அமேசானில் சர்ச் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணிட்டு உள்ள போய் வாங்குவேன். லிங்கை கிளிக் பண்ணி போய் வாங்குறதுனால மைண்ட் செட்டே இருக்காது. நான் ஆட் டு கால் கொடுத்துட்டு வெளியே வந்துடுவேன். நீங்க வந்தக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க என்ன ப்ராடக்ட் வந்து ஆட் டு காலில் கொடுத்தீங்களோ அதே ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஆடை வந்து டிப்ளேஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. இன்ஸ்டாகிராம்லேயும் சரி இல்லை ஃபேஸ்புக்லேயும் சரி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஆடை வந்து ரீடைரக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட்னு ஆட்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் கிளிக் பண்ணி தான் வாங்குவீங்க. அந்த வெப்சைட்ல போய் அந்த ப்ராடக்ட் கிளிக் பண்ணி தான் வாங்குவீங்க. அந்த வெப்சைட் வந்து குக்கீஸ்னு ஒன்று இருக்கும், கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. குக்கீஸ் நீங்க கண்டிப்பாக அலோவ் பண்ணி தான் என்ன பண்ணுவீங்க, குக்கீஸ் வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ணிருப்பீங்க. அந்த அலோவ் பண்ணிருந்தீங்கன்னா உங்க டேட்டா எல்லாம் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் பண்ணி விடுறாங்க. நீ என்ன ப்ராடக்ட் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ப்ராடக்ட் வந்து வாங்க போறீங்கிறத அந்த ரீடைரக்ட் பண்ணி என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஆடை வந்து பிளேஸ் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம்ல சரி என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ ரீடைரக்டிங் ஆடை வந்து பிளேஸ் பண்றாங்க. இது கம்பெனிஸ் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லீடை காமிக்கிறாங்க. அந்த லீடை வந்து சக்சஸ்ஃபுல்லா சேல்ஸா மாத்திருக்கு கம்பெனிஸ் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ரீடைரக்டிங் ஆடுன்னு சொல்லுவாங்க. முக்காவாசி கம்பெனிஸ் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஒரு லீட் இருக்குன்னா அந்த லீடை வந்து எப்படி சக்சஸ்ஃபுல்லா சேல்ஸா மாத்துறது, ஒரு மக்கள் கிட்ட ஒரு ஆடா பிளேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து சேல்ஸா மாத்த முடியுங்கிறத கம்பெனிஸ் எல்லாமே டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ரீடைரக்டிங் ஆடுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா பெருசாக ஒன்றும் இல்லை, நார்மலாக ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காரு. இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்றாரு. லைக் எக்ஸாம்பிள் ஷாம்புவா இருக்கலாம், இல்லாட்டா ஷூவா இருக்கலாம், என்ன ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ணாட்ட அவரு ரிவ்யூ பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா என் பயோவில் வந்து நான் அமேசான் லிங்கோ ஃப்ளிப்கார்ட் லிங்கோ நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கினீங்கன்னா 50% 40% டிஸ்கவுண்ட் இருக்கும் உங்களுக்கு. அது லிங்க்ல கிளிக் பண்ணி வாங்கினா உங்களுக்கு ப்ராஃபிட் அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி நீங்கள் வாங்குவீங்க. அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி வாங்குறதுனால பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் கமிஷன் வந்து அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கு வந்து பே பண்ணிடுவாங்க. இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். செகண்ட் கேட்டகரி என்ன பார்த்தீங்கன்னா SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் என்ன பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு கம்பெனி வந்து ப்ராடக்ட் வந்து ஒரு ஷோகேஸ் பண்றாங்க. லைக் எக்ஸாம்பிள் ஷூ கம்பெனி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிடாஸ், நைக் இருக்கு. ஒரு கம்பெனி எல்லாமே ஒரு வெப்சைட்ல வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வெப்சைட்ல வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க. நார்மலாக நீங்க பார்த்துருப்பீங்கன்னா குரோம்ல வந்து அந்த வெப்சைட்ல வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 வெப்சைட் தான் நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க. அடுத்த பேஜ்ல உள்ள குரோம்ல உள்ள செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ் நோட்டீஸ் பண்ணவே மாட்டீங்க. எதிர் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்க 4th லிங்க் கிளிக் பண்ணி பார்க்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் 2 லிங்க் என்ன லிங்க் இருக்கும் அந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டு அந்த லிங்க்ல உள்ள பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா SEOன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லிங்கோ உங்க செகண்ட் லிங்கோ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்க குரோம்ல சர்ச் பண்ணும்போது உங்க ப்ராடக்ட் வந்து
உங்க வெப்சைட் வந்து ஃபர்ஸ்டா வருது பாத்தீங்களா, அதுக்கு பேர் என்ன பாத்தீங்கன்னா எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. ரேங்கிங் பண்ணி உங்க வெப்சைட் வந்து முன்னாடியே கொண்டு வராங்க, கண்ணு முன்னாடி கொண்டு வராங்க. ஏன்னா யூசர் வந்து கண் பார்வையில் என்ன இருக்கோ அதான் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவாங்க. அதனால என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா எஸ்இஓ மூலமா அவங்க ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றதுக்கு, சேல்ஸ் கன்வெர்ட் பண்றதுக்கு அதிகமா கம்பெனிஸ் எல்லாமே எஸ்இஓ வந்து டூலை யூஸ் பண்றாங்க. தேர்ட் கேட்டகரி என்ன பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னா ஆல்ரெடி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாதிரி தான் இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கும். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னா ஒன்றும் இல்லை, நார்மலா ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருப்பாரு. ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல பாப்புலரா இருப்பாரு. அந்த இன்ஃப்ளூயன்சர் கிட்ட என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்க. கம்பெனி ரிசர்ச் பண்ணி என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸோ இல்லாட்டி என்ன பார்த்தீங்கன்னா அந்த ரீ லெவல் அப் அகாடமி என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் வந்து என் டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டெஸ்ட் வந்து உங்க இன்ஃப்ளூயன்சர் மூலியமா என்ன பண்றீங்க பார்த்தீங்கன்னா உங்க ஆடியன்ஸ் வந்து தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கோர்ஸ் இருக்குன்னா அந்த கோர்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் வந்து அதிகமாக சேல்ஸ் பண்ண சொல்லுவாங்க. இல்லை ஆடியோ புக் இருக்கு, அந்த ஆடியோ புக் வந்து இங்கே உங்க ஆடியன்ஸ் வந்து ரீச் அவுட் பண்ண வைங்க, அது மாதிரி சொல்லுவாங்க. இது மூலியமா என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் மூலியமா கொடுத்து அந்த ப்ராடக்ட் வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் வந்து சேல்ஸ் பண்ணுவாரு. அது மூலியமா என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து ஒரு செட் ஆஃப் கமிஷன் வந்து கொடுத்துருவாங்க. இந்த ஃபாலோவர்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அதுக்கு ஏற்ற கமிஷன் கொடுப்பாங்க. டிபெண்ட்ஸ் அப்ப அந்த கம்பெனியை பொறுத்து கொடுப்பாங்க. எவ்வளவு கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா 10K இருந்து either 50K வரைக்கும் கொடுக்கறது அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டிபெண்ட்ஸ் அப்ப அந்த கம்பெனி பொறுத்து இருக்கு. அதிகமா எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்களோ அந்த ஃபாலோவர்ஸ் பொறுத்து நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு ஏற்றாப்புல கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா முன்னாடி சோஷியல் மீடியா டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு சேல்ஸ்மேன் வந்து வீடியோ போய் சேல்ஸ் பண்ணிட்டு அதை வந்து சேல்ஸாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவார். நவ் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கைஸ். என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருந்த முடியுமே நான் என் ப்ராடக்ட் வந்து ஒரு கம்பெனி என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து யார் யாருக்கு அந்த ப்ராடக்ட் தேவை அவங்களுக்கு மட்டும் ரீச் அவுட் பண்ண வைக்க முடியும். அதே அந்த சேல்ஸ்மேன் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட் வந்து எல்லாத்துக்குமே ரீச் அவுட் பண்ண வைப்பார். யார் யாருக்கு தேவை இல்லையோ அந்த அவங்களுக்குமே ரீச் அவுட் பண்ண வைப்பார். ஏதோ இங்கே என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட் வந்து யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் ரீச் அவுட் பண்ண வைக்க முடியும். சிம்பிளா எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோர்சஸ் இருக்குன்னு வச்சுக்கிறேன். ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிறேன், ஒரு டெவலப்மெண்ட் கோர்ஸ் இருக்கு. அந்த டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து யார் யாருக்கு தேவைப்படும் எதிர எடுத்துக்கிட்டோம்னா எதர் தே வாண்ட் டு கெட் த ஜாப் இன்டு ஐடி. ஒரு பர்சன் வந்து ஜாப் ஐடியில் எடுக்கணும்னா அவங்களுக்கு தேவைப்படும். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீலான்ஸ் பண்ண நினைக்கிறாங்கன்னா அந்த ஃப்ரீலான்ஸ் பண்றதுக்கு அந்த கோர்ஸ் வந்து தேவைப்படும். தேர்ட் கேட்டகரி என்னன்னா ஒரு ஸ்டூடெண்டா இருக்கானா ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கில்ஸ் அப்டேட் பண்றதுக்கு தேவைப்படும். இதை தவிர்த்து அதர் கேட்டகரி பீப்புள்ஸ் ஏஜ் வந்து 57 இருக்காங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவங்களுக்குலாம் தேவைப்படாது. ஏன்னா அவங்க சிலபஸ் படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவங்க ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணாம இந்த வேற ஐடி தவிர்த்து வேற ஃபீல்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படாது. உங்களுக்குலாம் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் அவாய்ட் பண்ணிட முடியும். எனக்கு யார் யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு மட்டும் நான் ஆடியன்ஸ் வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து டார்கெட் பண்ண முடியும் ஆட் மூலியமா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் இருக்கு, யூடியூப் ஆட்ஸ் இருக்கு, ஃபேஸ்புக் ஆட்ஸ் இருக்கு. இது மூலியமா என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து ஏஜ்ல இருந்து ஆடியன்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்கிரீன்ல ஸ்கோர் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா அது மேல் யாருக்கு ரீச் அவுட் பண்ணணுமா ஃபீமேலுக்கு ரீச் அவுட் பண்ணணுமா அவங்க ஏஜ் கேட்டகரி என்ன அவங்க லொக்காலிட்டி எங்கே இருக்காங்க அவங்க எங்கெங்க யார் யாரெல்லாம் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அவங்கிறத முக்கியமா என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு நான் கிளிக் பண்றது மூலியமா என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வந்து பிளேஸ் பண்ண முடியும். ஈஸியா பிளேஸ் அவுட் பண்றதுனால எங்களுக்கு இங்க வந்து எனக்கு சேல்ஸ் வந்து அதிகமாக நடக்குது. ஏன்னா ஒரு ஆடை பார்க்கறதுனால அந்த ஆடை பார்த்துட்டு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து எனக்கு இந்த கோர்ஸ் தேவைப்படுதுன்னா அந்த கோர்ஸை கிளிக் பண்ணிட்டு அதை பை பண்ண போறாங்க. இதை நான் என்ன ஆஃப்லைன்ல பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்ல வந்து எல்லா பேத்தையும் ரீச் அவுட் பண்றதுனால தேவையில்லாத பீப்புளுக்கு நான் ரீச் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே டைம் வேஸ்ட் ஆகுது, எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. இங்க எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உட்கார்ந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி சோஷியல் மீடியா பவர் யூஸ் பண்ணி என்ன பண்றேன் பார்த்தீங்கன்னா நார்மலாக கோர்ஸை சேல்ஸ் பண்றது சரி ஏதாவது ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றதுனாலும் சரி எனக்கு வந்து ஈஸியாக சேல்ஸ் வந்து அதிகமாக பாசிபிலிட்டிஸ் வந்து அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து எனக்கு அதிகமாகவே நடக்குது. எனக்கு அதனால என்ன பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பவர் வந்து அதிகமாக இருக்கு. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ல வந்து ரொம்பவே அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு சேல்ஸ் வந்து அதிகமாக நடக்கிறதுக்கும். ஓகே அட் லாஸ்டா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நான் கேரியர் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன், கோர்சஸ் ஃப்ரீ கோர்சஸ் எங்கே அவைலபிளா இருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி படிக்கணும்னு நினைக்கிறேன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணியிருக்கேன். என்னென்ன கோர்சஸ் அவைலபிளா இருக்கு இங்கே ஃப்ரீயா படிக்கலாங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணியிருக்கேன். மறக்காம கோர்சஸ் எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்க. அது கோர்சஸ் எல்லாமே ஃப்ரீ கோர்சஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஐ ஹோப் யூ லேர்ன் சம்திங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நம்புறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக நம்புறீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே பெல் ஐகான் தட்டி விட்டுருங்க. நம்ம வேற ஏதாவது வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன வீடியோ வேணும்னு நினைக்கிறேன் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ண பார்க்குறேன். ஓகே ஸ்டே டியூன். பை ஃப்ரம் சந்தோஷ். Bye.